கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான உன்னதமான நேரத்துக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய உள்ளார்ந்த மனதோடு வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த தெய்வீக ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தாவே, தேவரீர் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்து ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி, அந்த வசனத்தின்படி நாங்கள் எப்பொழுதும் துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க கற்றுத்தர வேணுமா செபிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களையும் ஆசீர்வதியும், அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இப்போது எங்கள் மத்தியில வாரும், எங்களை தொடும், எங்களை உயிர்ப்பிக்க வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறுவதற்கும் உன்னதமான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கும் இந்த தெய்வீக ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதையாக மாற்றி தர வேண்டும் என்று இயேசுவின் இந்த நாமத்து மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது முதலாவது பாடலாக எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத நன்மைகட்கா என்ற பாடலை இப்பொழுது நாம் அனைவரும் பாடப்போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை கொஞ்சம் நினைத்து